ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நமஸ்காரம். ஆலய ஓம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் அமைந்துள்ள சுமார் 200 வருடங்கள் பழமையான ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில். இத்திருக்கோவில் பல சிறப்புகளை கொண்டுள்ளது. முதலாவதாக இங்குள்ள மூலவர் பட்டாபிராமர் தெலுங்கானா மாநிலம் பத்ராச்சலத்தில் உள்ளது போலவே பட்டாபிஷேக திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். எனவே இத்திருத்தலம் தக்ஷிண பத்ராச்சலம், அதாவது தென் பத்ராச்சலம் என்று அழைக்கப்படுகிறது. பத்ராச்சலம் சென்று தரிசிக்க முடியாத பக்தர்கள் இத்தலத்துக்கு வந்து ஸ்ரீ பட்டாபிராமரை தரிசிக்கலாம். இத்திருத்தலத்தில் குடிகொண்டிருக்கும் மூலவர் ஸ்ரீ கோதண்டராமர் நின்ற திருக்கோலத்திலும், ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சயன திருக்கோலத்திலும், ஸ்ரீ யோக நரசிம்ஹர் அமர்ந்த திருக்கோலத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். இவ்வாறாக இத்திருக்கோவிலில் பெருமாள் நின்றான், கிடந்தான், அமர்ந்தான் என்ற 3 நிலைகளில் சேவை சாதிப்பது மிகவும் விசேஷமாகும். இங்கு பல திருவிழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. அவற்றில் முக்கியமான ஒன்றாக தமிழ்நாட்டில் வேறெந்த கோவிலிலும் இல்லாத வகையில் வருடந்தோறும் ஆடி பௌர்ணமி அன்று கஜேந்திர மோக்ஷ வைபவம் வெகு சிறப்பாக பக்தர்களுக்கு நேரடியாக நடத்தி காண்பிக்கப்படுகிறது. இத்திருத்தலத்தின் வரலாறு பற்றி இப்போது பார்ப்போம். பத்ராச்சலத்தில் உள்ள கோவிலை ஸ்ரீ பக்த ராமதாசா கட்டினார். அவரின் வம்சாவழி வந்த ஸ்ரீ ஆதிநாராயணதாசா முன்பு ஸ்ரீ மாபிலா க்ஷேத்திரம் என்று அழைக்கப்பட்ட மேற்கு மாம்பலம் பகுதியில் சுமார் 200 வருடங்களுக்கு முன்பு இத்திருக்கோவிலை கட்டினார். 1926 வருடத்தில் ஸ்ரீ வங்கையல குப்பையா செட்டியார் என்ற செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவர் தீவிர ராமபக்தர். அவரது செல்வத்திற்கு ஆசைப்பட்ட உறவினர்கள் அவரின் உணவில் சிறிது சிறிதாக விஷத்தை கலந்து அவரை கொல்லும் நிலைக்கு கொண்டு சென்று விட்டனர். அப்போது ஒரு நாள் ஸ்ரீராமர் அவரது கனவில் தோன்றி இவை அனைத்தையும் கூறி அவர் உடலில் இருந்த விஷத்தை முறித்துவிட்டார். மேலும் இத்திருக்கோவிலை விரிவுபடுத்துமாறும் கட்டளையிட்டார். ஸ்ரீராமரின் ஆணைப்படி ஸ்ரீ செட்டியார் அவர்கள் 1926 வருடம் இக்கோவிலின் விரிவாக்க பணிகளை ஆரம்பித்து 1927 வருடம் ஏப்ரல் 30 நிறைவு செய்தார். ஸ்ரீ வைகானச ஆகம முறைப்படி நூதன ஆலய அஷ்டபந்தன மகா சம்பிரோக்ஷணம் செய்வித்து இக்கோவிலை ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் என்ற திருநாமத்துடன் சமர்ப்பித்தார். இந்த தருணத்தில் திருநீர்மலை ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் இங்கு எழுந்தருளி மங்களாசாசனம் செய்தார். அடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். இத்திருக்கோவில் கிழக்கு நோக்கிய நுழைவாயிலை கொண்டு அமைந்துள்ளது. நுழைவாயிலை கடந்ததும் இடதுபுறம் திருமணப்பள்ளி, வலதுபுறம் பரமபதவாசல் மற்றும் திருக்கல்யாண மண்டபம் ஆகியவை உள்ளன. ஆலய நுழைவாயிலுக்கு நேரெதிரே விசாலமான ஆலய பிரகாரத்தில் பலிபீடம் மற்றும் கொடிமரம் அமைந்துள்ளன. அதை அடுத்து கருடாழ்வார் சன்னதி உள்ளது. இவற்றை அடுத்து மகாமண்டபம் உள்ளது. மகாமண்டபத்தின் உச்சியில் அழகிய கதை சிற்ப வடிவில் ஸ்ரீ கோதண்டராமர் நின்ற திருக்கோலத்தில் வலதுபுறம் சீதா பிராட்டியார் மற்றும் இடதுபுறம் லக்ஷ்மணனுடன் காட்சி தருகிறார். ஸ்ரீராமருக்கு முன்பு ஸ்ரீ ஆஞ்சநேயர் கை கூப்பிய வண்ணம் உள்ளார். மகாமண்டபத்தின் இறுதியில் உள்ள கருவறை சன்னதியில் மூலவர் ஸ்ரீ கோதண்டராமர் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்க, அவரது வலதுபுறம் சீதா பிராட்டியார் மற்றும் இடதுபுறம் லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் ஆகியோர் காட்சி தருகின்றனர். மூலவருக்கு முன்பு ஸ்ரீ பட்டாபிராமர் எழுந்தருளியிருக்க, அவருடைய இடது மடியில் சீதா பிராட்டியார் அமர்ந்திருக்க, வலப்புறம் ஸ்ரீ லக்ஷ்மணன் குடைபிடிக்க, ஸ்ரீ ஆஞ்சநேயர் ராமரின் பாதங்களை தாங்கி அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். ஹரே ராம 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 ஹரே ஹரே.
மூலவர் சன்னதிக்கு வலதுபுறம் ஸ்ரீ ரங்கநாதர் சன்னதி உள்ளது. இந்த சன்னதியில் அரங்கநாதர் பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்க, ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார் திருவடி அருகே அமர்ந்திருக்க, பிரம்மா நாபி கமலத்திலிருந்து தோன்றிய வண்ணமாக காட்சி அளிக்கிறார். எம்பெருமானை ஸ்ரீ பிருகு மகரிஷி சேவித்து கொண்டிருக்கிறார். மூலவர் சன்னதிக்கு இடதுபுறம் ஸ்ரீ யோக நரசிம்ஹர் சன்னதி உள்ளது. இங்கு ஸ்ரீ நரசிம்ஹ பெருமாள் யோக பட்டத்துடன் அமர்ந்த திருக்கோலத்தில் ஸ்ரீ யோக நரசிம்ஹராக காட்சியளிக்கிறார். மகாமண்டபத்தில் ஸ்ரீ விஸ்வக்சேனர் எனப்படும் சேனை முதல்வர் ஸ்ரீ நம்மாழ்வார், ஸ்ரீ குலசேகர ஆழ்வார், ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன. ஆலய பிரகாரத்தில் மகாமண்டபத்திற்கு வலப்புறம் தனி கோவில் நாச்சியாராக ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். மகாமண்டபத்திற்கு இடதுபுறம் தனி சன்னதியில் ஸ்ரீ ஆண்டாள் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். மூலவர் சன்னதிக்கு எதிர்ப்புறம் உள்ள சன்னதியில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வலது திருக்கையில் சஞ்சீவி மலையை ஏந்தி இடது திருக்கரத்தில் அபய முத்திரையுடன் பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார். இவர் வடக்கு புறமாக, அதாவது குபேர மூலையை பார்த்து கொண்டிருப்பது விசேஷம். ஆலய ஸ்தல விருட்சம் அரசமரம், ஆலய தீர்த்தம் ஹனுமத் தீர்த்தம் என்ற குளம் மற்றும் லக்ஷ்மி தீர்த்தம் என்ற கிணறு. மகாமண்டபத்தின் பின்புறம் அழகிய நந்தவனம் உள்ளது. பிரார்த்தனை சிறப்பு. தக்ஷிண பத்ராச்சலம் என்று அழைக்கப்படும் இத்தலத்தில் உள்ள மூலவர் ஸ்ரீராமரை தரிசித்தால் பத்ராச்சலம் சென்று ஸ்ரீ பட்டாபிராமரை வழிபட்ட அதே பலன்களை பெறலாம். மேலும் ஸ்ரீராமரை குறிப்பாக மாதந்தோறும் புனர்பூசம் நட்சத்திரம் மற்றும் சனிக்கிழமைகளில் வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறுதல், சந்தான பாக்கியம், குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை, முன்னேற்றம் ஏற்படுதல், வேலை தொழிலில் முன்னேற்றம் போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மாம்பலம் ஸ்ரீ கோதண்டராம பெருமாள் சன்னதி விசுவாவிசு வருட புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ கோதண்டராமர் உற்சவருக்கு திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசர் திருக்கோலம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அழகிய திருமுக மண்டலம், அதிலே பச்சை கற்பூர கஸ்தூரி திருமண்காப்பு, கல்லிழைத்த கிரீட்டம், கர்ணபத்திரம், நம்மாழ்வார் பாசுரத்துக்கிணங்க அகலகில்லேன் நிறைமண்ணு அலர்மேல் மங்கை உரைமார்பா என்கிறபடியே வக்ஷஸ்தலத்திலே இருபுறமும் மகாலட்சுமி, கல்லெழுத்த சக்கரம், சங்கம், தோளிலே புஜகீர்த்தி, நாகாபரணம், யக்ஞோபவீதம், தசாவதார ஒட்டியானம், சூரிய கடாரி என்கின்ற ஒற்றை தலை நாகம் இரட்டை கிளியுடை கொண்ட ஒரு கத்தி, வரதஹஸ்தம், கடிகஹஸ்தம், திருப்பாடகம், லக்ஷ்மிஹாரம், தங்க திருவடிகளை சாற்றிக் கொண்டுள்ளார். சாலிகிராமஹாரம், பலவித வாசனை புஷ்பங்களை எல்லாம் சாற்றிக்கொண்டு ஸ்ரீ கோதண்டராமர் உற்சவர் இன்று நமக்கெல்லாம் திருவேங்கடமுடையானாகவே சேவை சாதிக்கிறார். திருமலையில் திருவேங்கடமுடையான் என்னென்ன திருவாபரணங்களை சாற்றிக் கொண்டுள்ளாரோ அத்தனை திருவாபரணங்களையும் சாற்றிக்கொண்டு நமக்கெல்லாம் இன்று ஸ்ரீ கோதண்டராமர் உற்சவர் திருவேங்கடமுடையானாகவே ஸ்ரீனிவாசனாகவே நமக்கெல்லாம் இன்று சேவை சாதிக்கிறார். கோவிந்தா கோவிந்தா. கல்யாண நிலையேதினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீபக்தி கணசே புயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். இத்திருக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள்
மற்றும் கோவில் விவரங்களை பற்றி அறிய ஆண்ட்ராய்டு மொபைல் பயனாளிகள் பிளே ஸ்டோர் மற்றும் ஐஃபோன் மொபைல் பயனாளிகள் ஆப் ஸ்டோரில் உள்ள ராமர் டெம்பிள் சென்னை 33 எனும் மொபைல் ஆப்பை பயன்படுத்தவும். ஆலய நடை திறப்பு நேரம் காலை 7 மணி முதல் 10:30 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரை. ஆலய தொடர்பு எண் 0443700243. ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் சென்னை மேற்கு மாம்பலத்தில் அமைந்துள்ளது. ஆலய முகவரி ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில், கோதண்டராமர் கோவில் தெரு, மேற்கு மாம்பலம், சென்னை 6,33,000. போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.